மற்றும் தடம் பதிக்கும் தளிர்கள் இணைந்து திருவாசகம் முற்றும் எழுதுதல் என்ற நிகழ்வு துவக்க விழா இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது, சற்று நிமிடத்தில் துவங்க இருக்கிறது. நாம் திருவண்ணாமலை திருப்பரந்துரை அடியார்கள் எல்லாம் நம்ம திருப்பரந்துரைக்கு வந்து மணிவாசகரோடு வாதவூரன் ஐயா, கோவை கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள், சிவரானந்த சுவாமிகள் மற்றும் நம்மளுடைய மேனாள் ஆட்சித்தலைவர் ராஜேந்திரன் ஐயா அவர்களோடு மணிவாசகரை உள்ளே நாம் அழைத்து வந்து அவரை மேடையில் அமர்த்து வைத்துவிட்டு தான் நிகழ்வை நாம் ஆரம்பிக்கப் போகிறோம். அதனால் திருவண்ணாமலை திருப்பரந்துரை அடியார்கள் அப்படியே நம்ம திருவண்ணாமலை திருப்பரந்துரைக்கு வாருங்கள். திருவண்ணாமலை திருப்பரந்துரை அடியார்கள் நம்ம திருப்பரந்துரைக்கு வாருங்கள். எல்லாரும் எழுந்துருங்க, வாங்க, மணிவாசகர் அழைச்சிட்டு வரலாம், வாங்க. மற்றவர்கள் அமரலாம், மற்றவர்கள் வந்தவங்க அமரலாம். நம்ம திருப்பரந்துரை அடியார்கள் மட்டும் வாங்க, மற்றவங்க எல்லாருமே இங்கே அமரலாம். அரகரே 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 ஓ, அரகரே 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 ஓ, சிவ 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 சிவாய ஓ, சிவ 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 சிவாய ஓ, அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல 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 அருணாச்சல சிவ அருணாச்சல. நம பார்வதி பதையே. அண்ணாமலை மன்னா போற்றி, கடலே போற்றி, என்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, மலைகானே போற்றி போற்றி. அரோகரா அரோகரா ஐயா சொல்ல சொல்ல 2 நிமிஷம் மஞ்சாத்தை வந்து சொல்லுங்க. ஐயா அழைச்சிட்டு வாங்க. ஐயா சொல்லும் போது சொல்லுங்க, என்ன சொல்லணும்னு கேட்கறது இல்லை. ஐயா சொல்லும் போது பின்னாடி சொல்லுங்க. ஐயா சொல்லுவாங்க. சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சாறு சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த 4 பொற்றாள் எம் உயிர் துணையே. ரிஷபமுத்திரைன்னு பேர். 4மே நம்ம 4வருடைய திருவடி. ஞானசம்பந்தர், சுந்தரர், மணிவாசகருடைய திருவடி. 4 பொற்றாள் எம் உயிர் துணையே அப்படின்னு சொல்லும் பொழுது 4வருடைய திருவடி நம்முடைய உச்சிக்கு மேலே தூக்கி வணங்கி அந்த இதயத்தோடு சேர்த்து வச்சு செய்வோமா? சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை, அதில் சாறு சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த 4 பொற்றாள் எம் உயிர் துணையே. 2 கையில பண்ணுங்க. நான் மைக் வச்சிருக்கிறார், ஒரு கையில பண்ணுங்க. காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நல் நெறிக்கு வைப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருள் ஆவது நாதன் நாமம் நமச்சிவாயவே.
ஓம் நம சிவாய சிவாய நம 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 சிவ 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 சிவாய நம சிவ 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 சிவாய நம ஹர 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 ஹராய நம ஹர 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 ஹராய நம சிவாய நம ஹராய நம சிவாய நம ஹராய நம ஹராய நம சிவாய நம ஹராய நம சிவாய நம சிவாய நம ஹராய நம சிவாய நம ஹராய நம நாமலையம் மன்னா போற்றி சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணை ஆவது நமச்சிவாயவே இடுக்கண் பட்டு இருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கில் பிரான் என்று வினவுவோமல்லோ அடுக்கல் கீழ் கிடக்கினும் அருளில் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயவே பின்னுர அடுக்கிய விறகில் வெம்மடல் உண்ணிய புகிலவை ஒன்றும் இல்லையா பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே பாவத்தை நன்னி நின்று அறுப்பது நமச்சிவாயவே ஓம் நமச்சிவாய சிவாய நமோ சிவ 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 சிவாய நமோ ஹர 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 பின்னாடி வாங்க பின்னாடி வாங்க சிவாய நமோ நடி போற்றி தேச நடி போற்றி நேயத்தே நின்ற நிமல நடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவ நடி போற்றி சிவமான மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் கடந்த ஜோதி கருணய உருவமாகி அற்புத கோலம் நீடி அறிவரை
திருச்சிற்றம்பலம். அண்ணாமலையாருக்கு, உண்ணாமுலை அம்மனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, மகா கணபதிக்கு, நால்வர் பெருமக்கள் திருவடிகளுக்கு, மணிவாசக பெருமான் மலரடிகள் திருவடிகள், மணிவாசக பெருமான் மலரடிகள் திருவடிகள், மணிவாசக பெருமான் மலரடிகள் திருவடிகள். திருச்சிற்றம்பலம். இறை வணக்கம். சிவத்திரு திருநங்கை ஷாலினி அம்மையார் அவர்கள். திருச்சிற்றம்பலம். ஹர நம பார்வதி பதையே. தென்னாட்டுடைய சிவனே போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கலல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்ட பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. திருவாத ஊரடிகள் சரிதையே சிவசரிதை. திருவாத ஊரடிகள் ஞானமே சிவஞானம். திருவாத ஊரடிகள் வாக்கே சிவவாக்கு. திருவாத ஊரடிகள் சிவமக்தியேன் சிந்திதமே. இறைவணக்க பாடலாக திருவாசகத்திலிருந்து திருச்சதகம். திருச்சதகத்தில் 9வது பாடல் ஆனந்த பரவசம். விச்சு கேடு பொய்க்காகாதென்றிங்கென்னை வைத்தாய். இச்சைக்கு ஆனார் எல்லாரும் வந்து உன் தாழ் சேர்ந்தார். அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்ற ஆரூயம் பிச்சை தேவாயம் நான் செய்கேன் பேசாயே. பேசப்பட்டேன் அடியாரில் திருநீதே. பூசப்பட்டேன் பூதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன். இனி படுகின்றது அம்மையாதால் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் முன் அடியேனே. அடியேன் அல்லேன் கொள்ளோ தான் என்னை ஆட்கொண்டிலை கொள்ளு. அடியாரானார் எல்லாரும் வந்து உன் தாழ் சேர்ந்தார். செடி சேர் உடலம் இது நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோகா. கடிகேன் உன்னை கண்ணார காணுமாறு காணேனே. காணுமாறு காணேன் உன்னை அண்ணா கண்டேனும். பானே பேசி என் தன்னை படுத்தது என்ன பரஞ்சூதி. ஆனே பெண்ணே ஆரமுனே அத்தாசத்தே போயினேன். ஏனான் இல்லா நாயினேன் கொண்டு கெலுகேன் எம்மானே. மானிய நோக்கி உமையால் பங்கா மதகிரு அறியா மதையோனே. தேனே அமுதே சிந்தைக்கு அறியாய் சிறியே பிழை பொறுக்கும். கோனே சிறிதே கொடுமை பறைத்தே
சிவமாநகர் குருகு போனாரடியார் யானும் பொய்யும் புறமே போந்தோமே புறமே போந்தோம் பொய்யும் யானும் மெய்யன்பு பெறவே வல்லேன் அல்லாவண்ணம் பெற்றேன் ஞான் அறவே நின்னை சேர்ந்தாரடியார் மற்றொன்று அறியாதார் சிறவே செய்து வழி வந்து சிவனே நின்றால் சேர்ந்தாரே தாராய் உடையாய் அடியேற்கு முன் தாகினை அன்பு பேரா உலகம் புக்காரடியார் புறமே போந்தேன் ஊரார் மிளைக்க புருட்டா மிளைத்திங்கு முந்தால் இணை அன்பு ஆராடியேன் அயலே மயல் கொண்டு அழுகேனே அழுகேனின்பால் அன்பா மனமாய் அலல் சேர்ந்த மெழுகே அன்னார் மின்னார் பொன்னார் கலல் கண்டு தொன்னுதே உன்னை தொடர்ந்தாரோடும் தொடராதே பழுத்திய பிறந்தேன் கொண்டு உன்னை பணிகேனே பணிவார் பிணி தீர்த்தருளி பலக அடியார்க்கு அந்நியார் பாதம் கொடுத்தீ அதுவும் அரிதன்றார் திண்ணியார் மூங்கில் அணையேன் வினையை பொடியாக்கி தன்னியார் பாதம் வந்து ஒள்ளைத்தாராய் பொய்த்தீனை யானே யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையே அழுந்தால் உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பில் தெளிவே தீக்கும் மகானே அருளாய் அடியேன் உன்னை வந்து உருமாறி யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே தேனே தேனே அமுதே தேனே அமுதே கரும்பின் தெளிவே தித்திக்கும் மானே அருளாய் அடியேன் உனை வந்து உருமாறே உருமாறே உருமாறே. திருச்சிற்றம்பலம். சிறப்பு சிறப்பு. யானோ பொய் என் நெஞ்சம் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையே அழுதால் உன்னை பெறலாமே. அதற்கு இந்த நிகழ்ச்சியே ஒரு சாட்சியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அரோகரா. அடுத்ததாக வரவேற்புரை சிவஸ்ரீ யோகஸ்ரீ அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்துவார்கள்.
திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் குழு மற்றும் தடம்பதிக்கும் தளிர்கள் அமைப்பு சார்பில் திருவாசகம் முற்றும் எழுதும் துவக்க விழா நாள் 14/5/2025, நேரம் பகல் 2:30. இடம் அப்பர் சுவாமிகள் மடம், திருவண்ணாமலை. இறைவணக்கம் சிவ திருநங்கை திருவாசகநாதம் ஷாலினி திண்டுக்கல் அம்மா அவர்களை வருக வருக என உங்கள் அனைவரின் சார்பில் வரவேற்கின்றோம். அருளாசி வழங்குதல் நவத்திரு வாதவூர் அடிகள் சுவாமிகள் சிவலோகம் சென்னை அவர்களை வருக வருக என திருப்பெருந்துறை அடியார்கள் குழுமத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். சத்குரு தஞ்சாவூர் சுவாமிகளின் ஸ்ரீசர் சீடர் வேலாயுத சுவாமிகள் அவர்களை திருப்பெருந்துறை அடியார்கள் குழுமத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். சிவஸ்ரீ கோவை கிருஷ்ணமூர்த்தி சுவாமிகள் கோவை ஸ்ரீமத் தர்மராஜா சஸ்திரிய பீடம் அவர்களை வருக வருக என திருப்பெருந்துறை அடியார்கள் குழுமத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். சிவராமானந்த சுவாமிகள் பொருளாளர் அகில பாரத சந்நியாசிகள் சங்கம் அவர்களை வருக வருக என உங்கள் அனைவரின் சார்பாகவும் அன்போடு வரவேற்கின்றோம். தலைமை மற்றும் துவங்கி வைப்பவர் முருகக்கவி பிரம்மஞானி சிவநேச செல்வர் சிவத்திரு சே ராஜேந்திரன் IAS ஐயா அவர்களை வருக வருக என திருப்பெருந்துறை அடியார்கள் குழுமத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவரின் சார்பாகவும் அன்போடு வரவேற்கின்றோம். சிவத்திரு DMS பன்னீர்செல்வம் தொழிலதிபர் திருவண்ணாமலை அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். திருவருட்பா இசைமணி ஜீவ சீனிவாசன் நிறுவனர் சன்மார்க்க சேவை மையம் வடலூர் அவர்களை வருக வருக என திருப்பெருந்துறை அடியார்கள் குழுமத்தின் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் அன்போடு வரவேற்கின்றோம். அது மட்டுமின்றி அப்பர் சுவாமிகள் மடத்தின் நிர்வாகிகள் அனைவரையும் வருக வருக என இந்நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். ஆரணி ஜோதிட திலகம் சிவஸ்ரீ ரா குமரேசன் ஐயா அவர்களை வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். முனைவர் தி மகாலட்சுமி நிறுவனர் திருமூலர் ஆய்வு இருக்கை அவர்களை வருக வருக என திருப்பெருந்துறை அடியார்கள் குழுமத்தின் சார்பாக வரவேற்கின்றோம். சாதனை பெண் ஜோதி மீனாட்சி நிறுவனர் மனிதம் விதைப்போம் சங்கம் குழுமத்தின் சார்பாகவும் திருப்பெருந்துறை அடியார்கள் குழுமத்தின் சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். தெளிவுரை வழங்குவதற்காக திருவாசக தென்றல் மா சிவகுமார் ஐயா அவர்கள் நிறுவனர் தலைவர் திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் குழு அவர்களை நாம் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அதோடு இறுதியாக நிகழ்வின் இறுதியில் நன்றி உரை வழங்குவதற்காக சிவத்திரு ராதா அம்மையார் நிறுவனர் திருவம்பாவை அடியார்கள் குழு மணலூர்பேட்டை அவர்களை வருக வருக என உங்கள் அனைவரின் சார்பாகவும் வரவேற்கின்றோம். அது மட்டுமின்றி அடியார்களால் ஈர்த்து சிவபெருமானை வணங்கவும் மாணிக்க வாசகரை வணங்கவும் காத்திருக்கும் உங்கள் அனைவரையும் திருப்பெருந்துறை அடியார்கள் மற்றும் தடம்பதிக்கும் தளிர்கள் குழுமத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வருக வருக என வரவேற்கின்றோம். நன்றி. வரவேற்புரை நிகழ்த்தியது மட்டுமல்லாமல் ஒரு சிவ நடனம் ஒரு 3 நிமிடம் அவர்களே அதை இங்கே செய்து காட்ட வேண்டும் என்று விருப்பப்பட்டு சிவபெருமானே இங்கே வந்து இந்த ஒரு 3 நிமிடம் அந்த நடனத்தை பார்த்து நிகழ்ச்சியை தொடங்குவோம். நமசிவாய். திருச்சிற்றம்பலம். அருமையாக நடனமாடிய அந்த குழந்தைக்கு எல்லோரும் சேர்ந்து ஒரு சிறப்பு சொல்லாமே. சிறப்பு. அடுத்ததாக நாம் ஏன் இங்கே அனைவரும் இங்கு கூடியிருக்கிறோம்? இந்த நாள் எப்பேற்பட்ட நாள் இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த உலகத்திற்கு, இந்த பூலோகத்திற்கு? திருவாசகம் முற்றும் எழுதுதல் என்ற ஒரு உணர்வை மணிவாசக பெருமானால் கொடுக்கப்பட்டு இந்த பிரபஞ்சம் முழுக்க அது விதைக்கப்பட்டு அதற்கான துவக்க விழாவாக இந்த நாள் அரங்கேற்றி கொண்டிருக்கிறது. அதனுடைய முதல் நிகழ்வாக இந்த திருவாசக முற்றும் எழுதுதல் என்ற செவிலியை மேனாள் ஆட்சி தலைவர் சிவநேய செல்வர் எங்கள் பாசமிகு அண்ணா
சிவத்திரு ராஜேந்திரன் ஐயா அவர்கள் துவங்கி வைக்க மேடைக்கு அழைக்கின்றோம். சுவாமிகள் தவத்திரு வாதவூர் ஐயா, கோவை கிருஷ்ணமுத்து ஐயா, சிவரானந்த சாமி, என்னுடைய சகோதரர் பன்னீர்செல்வம், ஜீவசீனிவாசன் ஐயா, சித்தர் ஐயா, அங்கே இருக்கீங்களா? நமசிவாய் ஐயா, குமரேசன் ஐயா வாருங்க. அரோகராம் 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 அரோகராம். எல்லாம் நல்லா கை தட்டுங்க ஜோரா. சிறப்பு சொல்லுங்க. அரோகராம். இந்த பிரபஞ்சத்தில் ஒரு முக்கியமாக இன்று தவநிலையை இந்நிமிடமிருந்து இந்த பிரபஞ்சம் மேற்கொள்கிறது. இந்தியா மட்டுமல்லாமல் 14 நாடுகள் இந்த தவநிலையை மேற்கொள்ள இக்கணம் முதல் தயாராகி இருக்கிறார்கள். அந்த தவநிலையை இந்த பிரபஞ்ச அமைதிக்காகவும் உலக நன்மைக்காகவும் இந்த ஞான வேள்வியை, ஐயா நீங்க உட்காருங்க, ஞான வேள்வியை இங்கே தொடங்கிட்டாரு அண்ணா அவர்கள், சிறப்பாக தொடங்கினார்கள். எல்லோரும் முன்னிலையிலிருந்து ஆசீர்வாதம் செய்து அந்த இணைப்பை இங்கே தொடங்கிவிட்டோம். இனி நீங்கள் திருவாசகம் முற்றும் எழுதுதல் நிகழ்விலே எல்லோரும் கலந்து கொண்டு ஜூன் 15 வரை அதை முற்றும் செய்து நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு நன்மையை தருவோம். இந்த பிரபஞ்சம் அமைதி பெறட்டும், நிலை பெறட்டும். நமசிவாய். ஒரே நிமிஷம் இந்த திருவாசகத்தை பற்றி அப்படி கேட்டுட்டு அப்புறம் எல்லாம் கேட்ட போயிடலாம். சிறப்பு. எல்லாம் ஜோரம் கை தட்டுங்க. அரோகரா. இந்த பாடலை பாடியது யார் என்று உங்களால் ஊகிக்க முடிகிறதா? இந்த பாடலை எழுதி இசையமைத்து பாடியவர் வாதூர் ஐயா அவர்கள். இசையமைத்து அதை எழுதியவர், பாடியவர் யார் என்று அவர் திருவாயாலே சொல்வார். அதனால் அடியே நான் அதை சொல்லவில்லை, அவர் திருவாயாலே சொல்வார். 10 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட பாடல் இன்றைக்கு இந்த நாளே பிரபஞ்சத்திற்கு சமர்ப்பிக்கப்படுகிறது என்று சொன்னால் அதற்கு இந்த சிறப்புக்கு காரணம் இந்த சிறப்பு.
திருவாசகத்தின் சிறப்பை ஒரு பாடலிலே நாம் எவ்வாறு கொண்டு வரலாம் என்று எண்ணிய போது மணிவாசகர் உணர்த்திய வரிகளால் அமையப்பெற்ற இந்த வார்த்தைகளுக்கு நமது அன்பகம் இசைப்பள்ளி இதற்கு இசையமைத்து கொடுத்தது. சொற்றமிழ் செல்வர் சோலார் சாய் ஐயா அவர்கள் தன்னுடைய தேன் மதுர குரலால் இந்த பாடலை பாடினார். அது பல காலம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கே பிரபஞ்சம் முழுக்க நிறைந்திருக்கிறது இந்த அடியார் சபையில் என்று ஆனந்தம் படுகிறோம். அடுத்ததாக ஒரு பெரிய நிகழ்வு. இந்த உலகத்தில் இதுவரை யாருக்கும் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு மணிவாசக பெருந்தகை தரவில்லை. அந்த மணிவாசக பெருந்தகை வாய்ப்பு தந்த ஒரே திருக்கூட்டம் நம் திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார் திருக்கூட்டம். அந்த மணிவாசக பெருமானே எழுந்தருளி நமக்கு ஒரு வாய்ப்பை இந்த திருவாசகம் முற்றும் எழுத வேண்டும் என்ற உணர்வை தந்து அது இன்று உலகம் முழுவதும் பறைசாற்றி அங்கங்கே இருப்பவர்கள் நம்மோடு தொடர்பு கொண்டு இன்று அரிய நிகழ்வாக உங்களை எல்லாம் திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார் திருக்கூட்டத்தை மற்றும் இங்கே வந்திருப்பவர்கள் எல்லோரையுமே ஒவ்வொரு நாடாக அழைத்து சென்று இந்த திருவாசக முற்றும் எழுதுதல் நிகழ்வு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் என்றுதான் எனக்கும் ஆசை. சரி, ஒவ்வொரு நாடாக அழைத்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் அதற்கு விமான பயண செலவு இப்படி நிறைய ஆகும். இதையெல்லாம் கணக்கிட்டு பார்த்து மணிவாசக பெருமானிடம் அதை விண்ணப்பமாக வைத்தேன். என்னுடைய அடியார் திருக்கூட்டம் எல்லாம் ஒவ்வொரு நாடாக சென்று பார்த்து அங்கே திருவாசகம் முற்றும் எழுதும் எப்படி எழுத வேண்டும், எப்படி எழுதுகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்று கேட்டேன். அதற்கு மணிவாசக பெருந்தகை சொன்னார், உங்கள் அடியார் எல்லையெல்லாம் இந்த நாளிலே அப்பசா மடத்தில் ஒன்று கூடுவாயாக, அங்கே அந்தந்த நாட்டில் இருப்பவர்கள் இங்கே வரவழைத்து அவர்களுக்கு எப்படி எழுதுகிறார்கள் என்று காண்பிக்கிறேன் என்று அவர் உத்தரவாக தந்தார். அதன் அடிப்படையிலே இன்றைய நிகழ்வு நம்மளுடைய பல நாடுகளில் இருந்து தொடர்பு கொண்டவர்களோடு நேரடி ஒளிபரப்பு இப்பொழுது சற்று நேரத்தில் தொடங்கப் போகிறது. அந்தந்த நாட்டிலிருந்து நம்மோடு இப்போ உரையாடுகிறார்கள். அந்தந்த நாட்டிலே அவர்கள் நேரத்திற்கு சரியாக காத்திருக்கிறார்கள். நமக்காக அவர்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இப்பொழுது இணைப்பிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் முதலிலே இந்த திருவாசக முற்றும் எழுதுதல் என்ற நிகழ்வை திருமூலர் ஆய்வு இருக்கை என்று நிறுவனர், அந்த ஆய்வு அறிக்கையினுடைய நிறுவனர் சிவத்திரு மகாலட்சுமி அம்மா அவர்கள் உலக தமிழ் ஆராய்ச்சி மையத்தில் பேராசிரியராக பணிபுரிந்தவர். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளாக தமிழுக்காக உழைத்தவர், பக்தி இலக்கியத்திற்காக போராடியவர். அப்படி பல பெருமைகளை கொண்ட அந்த பக்தியினுடைய உச்சம் திருவாசகத்தையும் அவர் விட்டு வைக்கவில்லை. திருமூலர் திருமந்திரத்தை உலகம் முழுக்க எடுத்து பயணித்து மாணாக்களுக்கும் பெரியவர்களுக்கும் அந்த திருமூலர் ஆய்வு இருக்கையை ஒரு கோர்ஸாக, ஒரு படிப்பாக, அதிலே BA, MA, டிப்ளமோ கோர்ஸ் என்று பலவிதமான படிப்புகளை தனியாக திருமூலர் ஆய்வு இருக்கை என்ற ஒரு பல்கலைக்கழகத்தை அவர்கள் தொடங்கி அந்த மகாலட்சுமி அம்மா அவர்கள் சற்று நேரத்திலே அவர் இணைவார்கள். அதற்கு முன்னாடியாக நம்மளுடைய இணைப்பிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய வெளிநாட்டிலிருந்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சிவனடியார்கள் நீங்கள் பார்த்தால் யார் எந்தெந்த நிலையை இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியும். இப்பொழுது அவர்கள் தங்களையே ஒரு சிறு குறிப்பாக சொல்லிக்கொண்டு ஒரு நாட்டிலிருந்து நம்மளோடு உரையாட போகிறார்கள். அதிலே முதலிலே உரையாட காத்து கொண்டிருப்பவர் லண்டனிலிருந்து திரு சிவா பிள்ளை அவர்கள். வயதை முதிர்ந்தவராக அவர் காட்சி அளித்த பொழுதும் அவர் தமிழுக்காகவும் இந்த பக்திக்காகவும் திருமுறைகளுக்காகவும் செய்கின்ற தொண்டு அளப்பரியது. அவருடைய நிகழ்வை அவரையெல்லாம் நாம்
ஒன்றோடு இணைந்து இருக்கிறோம் என்று சொன்னால் அதுவே ஒரு பெருமைக்குரியது. அவரை பற்றி குறிப்புகள் நிறைய இருக்கின்ற காரணத்தினால், நேரம் அதிகமாக கொண்டிருக்க காரணத்தினால், ஒவ்வொருத்தரை பற்றியும் அரிய குறிப்புகளை இங்கே சொல்ல நேரம் இல்லை என்பதை அவர்களுடைய பார்வையிலே அதை விண்ணப்பமாகவும் மன்னிப்புமாகவும் வைத்துவிட்டு, லண்டனிலிருந்து இப்பொழுது சிவா பிள்ளை அவர்கள் நம்மோடு இப்பொழுது தொடர்பு கொள்வார். அவர் இப்பொழுது நமக்கு இந்த திருவாசக முற்றும் எழுதுதல் லண்டன் நகரத்திலே என்ன நடக்கிறது, அவர் எப்பொழுது இதை ஈர்க்கப்பட்டார், எப்படி நம்மோடு இணைந்தார் என்ற அரிய தகவலை ஒரு 10 மணித்துளிக்குள் அவர் பேசி நம்மோடு இணைவார் என்று நற்செய்தியை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் சேர்ந்து ஒரு சிறப்பு சொல்லி அவர் உற்சாகத்துடன் வரவேற்போம். சாதனை பெண் ஜோதிலட்சுமி அம்மையார் அவர்கள் இப்போது வாழ்த்துரை வழங்குவார்கள். அதற்குள் பின்னாடி இருப்பார். வணக்கம் ஐயா, அனைவருக்கும் அன்பு வணக்கம். என்னுடைய வீடியோ வருகிறது ஐயா? வருகிறது. நீங்கள் தொடரலாம். நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த அழகான மாலை பொழுதிலே திருவாசகத்திற்காக இணைந்துள்ள அனைவருக்கும் வருக என முதல் வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பு தந்தமைக்கு முதலில் என் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் சிவகுமார் ஐயா அவர்களுக்கு. என்னை முதலில் எனக்கு சிவகுமார் ஐயாவை எனக்கு அறிமுகப்படுத்தியவர்கள் மகாலட்சுமி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவா பிள்ளை அவர்கள் லண்டனிலிருந்து இணைய போகிறார்கள். அவர்கள் நமக்கு திருமுருகன் ஐயாவை இணைத்திருக்கிறார்கள். அனைவருக்கும் முதலில் என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம அனைவரையும் ஒரு கீழ் இணைத்திருக்கிறார். அதே மாதிரி மணிவாசகர் தவச்சாலை அந்தமான் சென்றிருந்தேன். அங்கிருந்து செந்துரபாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வருக என வரவேற்கிறேன். நாராயணலட்சுமி அம்மா அமெரிக்காவிலிருந்து இருந்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். அப்புறம் தமிழ் பண்பாட்டு பேரவையிலிருந்து ஜெர்மனியிலிருந்து இணைந்திருக்கிறார்கள் சக்திநாதன் ஐயா மற்றும் அனைவரையும் வருக என நினைக்கிறேன். இதுதான் இன்று நம்ம ஜூன் என்கின்ற இணைப்பானது உறவினர்களுடன் உறவாடுவதற்காக இருந்தது. ஆனால் தமிழ் உறவுகள் அனைவரையும் ஒரு கிளை மணிவாசகரின் திருவடியின் கீழ் நம்மளை இணைத்திருக்கிறது. அதற்கு அவருடைய சொல்ற நாதன் தாழ் வாழ்க, எப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று திருவாசகத்திலே இருக்கின்ற போது நம் ஒவ்வொருவர் இல்லத்திலும் இருக்கின்ற திருவாசக இன்று நமது சிவகுமார் ஐயா அவர்கள் தலைமையிலே உலகமெல்லாம் இருக்கின்ற அவர் சொன்னார், மணிவாசகர் என்று சொன்னாரம்மா இந்த திருவாசகத்தை எழுத வைக்கணும், நான் இதை செய்து கொண்டு சொல்லலாம் என்று இருக்கிறேன் என்று. இது ஒரு நிகழ்வு, அருமையான நிகழ்வு உடனே சொல்லும் கூட பகிர்ந்து கொள்வதில் மகிழ்வடைகிறேன். நான் அந்தமான் சேர்ந்திருந்த பொழுது மணிவாசகர் தவச்சாலையிலே செந்திர பாண்டிய அண்ணன் ஐயா அவர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. அப்பொழுது எப்பொழுதும் சிவகுமார் ஐயா செல்வார்கள் சொல்லி நான் சொல்கிறேன், இது மாதிரி திருவாசகத்தை எழுதி அவர்கள் கைகளால் எழுதி அதை அவர்களுடைய பொக்கிஷமாக வைத்துக் கொள்ளுங்கள், அது உங்களை வழிகாட்டி செல்லும் என்று எப்பொழுதும் சிவகுமார் ஐயா சொல்வார்கள். அது மாதிரி நம்ம செய்யணும் என்று சொன்ன. எப்படியம்மா உங்கள் மனதில் சொல்றது, எனக்கு பௌர்ணமி மூலம் இதை சொல்ல வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தேன், அதை நீங்கள் சொல்லிவிட்டீர்களேமா என்று சொன்னார்கள். அதுதான் என்ன சொல்வது, இறை எல்லா இடத்திலும் இணைந்திருக்கின்ற இறை, என்ன தென்னாட்டவருக்குள் எல்லாரும் இருக்கின்ற சிவபெருமான் நம்முள்ளிலே அமைந்து இந்த இதை செய்ய சொல்கிறார். அதே மாதிரி நான் லதா செந்தில்குமார் அம்மா அவர்களை நான் இந்த நேரத்தில் வழங்கி வாழ்த்து வணங்குகிறேன். அவருடைய திருக்குமாரத்தி அவர்கள் மிக அழகாக சிவபெருமானே நடனமாடினால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அழகிய நடனத்தை ஆடி நம்ம எல்லாம் மகிழ்வித்தார்கள். அவர்கள் தான் வரவேற்புரை சதனாரி. வருங்காலம் பிள்ளைகள் கல்வியில் என்று சொல்வது போல இந்த வருங்காலத்திலே இருக்கின்ற கடம்பெருக்கும் தளிர்கள் என்ற அருமையான அமைப்பை நடத்தி அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த திருவாசகத்தை முற்றோதல் செய்தும் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் இந்த இந்திய இடத்துல மக அருமையில் அமைந்துள்ள அதில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், பாவமுறை அடிகளை பத்தி நான் சொல்லணும் தான் சொல்லிவிட்டுருந்தேன். நம சிவாயம். ஒரு சிறப்பு அவர்கள் சிறப்பாக அங்கிருந்து எடுத்துரைத்தார்கள். அடுத்ததாக சத்யநாதன் ஐயா, யார் இணைப்பில் இருக்காங்க? வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.
நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த சிவகுமார் ஐயா அவர்களுக்கு எனது அன்பை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி நன்றி. எங்களெல்லாம் மேட்டு ஜெயபிரகாஷ் ஐயாவை மறக்க முடியாது. திருவண்ணாமலை லயன்ஸ் கிளப் இருந்து அமைந்து தொண்டுகள் செய்து கொண்டிருக்கின்ற விவேகானந்தா அகாடமி ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே அணிந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. நன்றிமா. வாய்ப்புக்கு நன்றி ஐயா. நன்றி நன்றிம்மா. சிவத்திரு சத்யநாதன் ஐயா நம்மோடு இணைந்திருக்கிறார். ஐயா, நீங்கள் எந்த நாட்டிலிருந்து பேசுகிறீர்கள் என்று தாங்களே நீங்கள் குறிப்பிட்டு எல்லோரிடம் உரையாடுங்கள் ஐயா. மற்றொரு வாழ்த்து. சிவகுமார் ஐயா விரும்புவது சைவ சித்தாந்த யூனிவர்சிட்டி ஆரம்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்கு இங்கிருக்கின்ற சைவ பெருமக்கள் அனைவரும் இணைந்து அதை இது வேண்டும். உலகமெல்லாம் சைவ நெறி செல்ல வேண்டும். அதற்கு நாம் சிறு ஒரு கருவியாக இருக்க வேண்டும் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. சிவகுமார் ஐயா. நன்றிமா நன்றிமா. நன்றி. நமசிவாயம். அது சத்யநாதன் ஐயா அவர்களை வருக வருகன வரவேற்கிறோம். ஐயா, உங்களுடைய வாழ்த்துறையை சொல்லுங்கள் ஐயா. கேட்கிறது ஐயா. ஓம் அகத்தீசாய நம. ஓம் சுப்பிரமணிய தேவாய நம. ஓம் திருமூலர் தேவாய நம. ஓம் சிவமுருகன் தேவாய நம. எல்லா நண்பர்களுக்கும் மெய் அன்பர்களுக்கும் சித்தர் பெருமான்களுக்கும் கோடான கோடி வணக்கங்கள். ஐயா திரு சிவகுமார் அவர்கள் ஏற்பாடு செய்துள்ள இந்த நிகழ்வு மிகச்சிறந்த நிகழ்வு. மனித குலத்திற்கு இந்த 21ஆம் நூற்றாண்டில் மனித குலம் தெய்வ நிலையை நோக்கி பயணம் செய்வதற்கு எல்லாம் வல்ல சிவபெருமான் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பே ஏற்படுத்தி கொடுத்த அந்த கட்டளைகள், அந்த கனவுகள் இன்று நினைவுகளாக திரும்பியுள்ளன. இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஒன்று கூடி இந்த நிகழ்வை இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ஐயா சிவகுமார் அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் கோடான கோடி நன்றிகள். அன்பர்கள், தெய்வ பக்தர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகள். இது மனித குலத்திற்கு ஒவ்வொரு தனி மனிதருக்கும் தன் ஆத்மா என்பது என்ன, மாணிக்க வாசகர் என்பவர் யார், திருவாசகம் என்பது என்ன என்பதை தெளிவாக எடுத்துக் கூறுவதற்கு இந்த 21ஆம் நூற்றாண்டில் இந்த நிகழ்வு ஒரு பெரிய பயனுள்ள நிகழ்வாக அமைந்துள்ளது. அந்தமான் தவச்சாலை ஐயா மணிவாசகர் அவர்களுக்கும் மிக்க நன்றி. அதுபோல் தமிழ் பண்பாட்டு பேரவை ஜெர்மனி ஐயா அவர்களுக்கும் நன்றி. மற்ற அன்பர்களுக்கும் நன்றி. எனக்கு வாய்ப்பு தந்த குழுவினருக்கும் நன்றி. இந்த நிகழ்வு என்னுடைய வாழ்வில் ஒரு 50 ஆண்டு காலம் நான் எதிர்பார்த்த ஒரு கனவு. அந்த கனவு இன்று ஒரு நினைவாக நடைமுறைக்கு வந்துள்ளது. இந்த நிகழ்வில் கலந்துள்ள அனைத்து அன்பர்களும், தெய்வ மகான்களும், சித்தர்களும் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒரே குடும்பமாக பற்றற்ற குடும்ப நிலையில் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து மேலும் மேலும் திருவாசகத்தில் உள்ள ஆழமான இந்த கருத்துக்கள் மக்களுக்கு எடுத்து கூறுவதற்கு நாம் எல்லோரும் நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைய இந்த மாய உலகில் ஏற்படுகின்ற பலவிதமான மாற்றங்கள், அதனால் ஏற்படும் ஆபத்துக்கள், இன்று பாரத நாட்டுக்கும் பாகிஸ்தான் நாட்டுக்கும் மற்ற நாடுகளில் வரக்கூடிய குழப்பங்கள், போர்கள் என்ன காரணம் என்றால் மனிதர்கள் அன்பை மறந்து விட்டார்கள், தன்னைத்தான் மறந்து விட்டார்கள். தன்னைத்தான் என்று மனிதன் மறக்கின்றானோ அந்த மனிதனுக்கு அன்பு என்று ஒன்று வராது. அதெல்லாம் இந்த நிகழ்வின் மூலமாக ஐயா சிவகுமார் அவர்கள் ஏற்பாடு செய்து இவ்வளவு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஐயா சிவகுமார் அவர்களின் வாழ்வின் பின்னணியை பார்த்தால், நான் அகத்தியர் வழிபாட்டு கொண்டு ஏறக்கூடிய 40 ஆண்டுகள் ஆகிவிட்டன. நான் எக்காரியத்தை செய்தாலும் எல்லாம் அகத்திய பெருமானின் அருள் வாக்கின்படி ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொண்டு வருகிறேன்.
அதனால் பலவிதமான நன்மைகள் தனிப்பட்ட முறையிலும் சமூக ரீதியிலும் நாட்டு ரீதியிலும் உலக ரீதியிலும் மக்கள் குலம் நன்றாக வாழ்வில் முன்னேறி கொண்டிருக்கிறார். சிவகுமார் ஐயாவின் அந்த பின்பகுதியை பார்க்கும்போது முற்பிறப்பில் அவர் செய்த அந்த தவ வாழ்க்கை இப்பிறப்பில் அது விட்டகுறை தொட்டகுறையாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. இது திடீரென்று நடந்த ஒரு சம்பவம் அல்ல. இது அவருடைய வாழ்வில் சிவபெருமானும் மாணிக்கவாசகரும் அவருடைய ஆத்மாவில் கலந்து வாழ்ந்து கொண்டு இவரின் மூலமாக இந்த உலகியல் வாழ்வில் மனித குலத்திற்கு அவர்களின் தொண்டையும் அவர்களுடைய ஆற்றலையும் ஆன்மீக ஆசையையும் தந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் இந்த பிறப்பு சிவகுமார் ஐயா அவர்கள் வெற்றி அடைந்திருப்பார்கள் என்பது என்னுடைய ரொம்ப அன்பான பணிவான கருத்தாகும். இனிமேல் அவர் வெற்றி அடைய போகிறார் என்பதோடு அவர் வெற்றி பாதையில் நடை போட்டுக் கொண்டிருக்கின்றார். இது என்னுடைய அன்பான கருத்து, பணிவான கருத்து. என்னை இந்த இயக்கத்திற்கு ஒரு 2 வாரத்திற்கு முன்புதான் அம்மா மகாலட்சுமி அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். என்னை மலேசிய திருமலர் ஆய்வுக்கு என்னை பொறுப்பாளராக போட்டு அவர்கள் மூலமாக பலவிதமான நன்மைகளை மலேசிய மக்கள் இன்று அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் அன்பர்களும் நாம் எல்லோரும் ஒன்றினமும் ஒரு தாய் மக்களாக வாழ்வோம். இயக்கங்கள் வேறாக இருக்கலாம், குருக்கள் வேறாக இருக்கலாம். ஆனால் எல்லா குருக்களும் ஒரு குருக்களே. ஓம் அகத்தீசா என்று ஒரு தரம் சொன்னால் நவக்கோடி சித்தர்களும் கை கட்டி எழுந்து நிற்பர் என்பது அருள் வாக்கு. அதுபோல் இன்று நமக்கெல்லாம் தனித்தனி குருமார்கள் இருந்தாலும் கூட நாம் எல்லோரும் ஆத்மாவில் ஒரு தாய் மக்கள். ஒன்றும் ஒன்றுமே அனாதியானதும் ஒன்றுமே. அன்றும் இன்றும் ஒன்றுமே என்றும் ஒன்றுமே. நாம் எல்லோருமே இந்த மூச்சு காற்றை வைத்துக் கொண்டு இந்த ஆத்மா நம்முள் இயங்குகின்றது. இந்த மூச்சு காற்று ஒன்றுதான், ஆனால் உடல்கள் பலவாறாக இயங்கும். ஆனால் மனிதர்கள் என்று பலவாறாக அந்த உடலை பார்க்கின்றார்களே ஒழிய அந்த உடலில் உள்ள ஆத்மாவை பார்த்து எல்லோரும் ஒரே குலமாக, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். அதனால் குருமார்களை வைத்து நம்மளுடைய கொள்கைகளை வைத்து நாம் எல்லாம் தனித்தனியாக இயங்காமல் இன்றையிலிருந்து நம்ம ஐயா சிவகுமார்களின் இந்த முயற்சி, பெரும் முயற்சி இன்று அவர் இதை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் எல்லோரும் ஒன்று கூடுவோம், எல்லா செயல்களையும் ஒன்றாக இணைந்து செய்வோம். இந்த ஆத்ம வழிபாடை எல்லோருக்கும், உலகில் உள்ள அனைத்து மக்களுக்கும் எடுத்துக் கூறுவோம். இளம் மொழி மதம் பாராமல் உயிரெல்லாம் தன் உயிர் போல எண்ண வேண்டும் என்ற அந்த கருத்தை நாம் எடுத்து நம்ம மனதில் வைத்து இந்த உலகில், இந்த மாய உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைத்து மக்களுக்கும் இந்த ஆத்மாவை பற்றி எடுத்து கூறி ஒவ்வொரு மக்களும் நம்மளுடைய இந்த வழிபாட்டில் எல்லோரும் கலந்து எல்லோரும் அந்த அருட்பெருஞ்சோதி நிலையை அடைய வேண்டும் என்று கூறி எனக்கு அகத்திய பெருமானிட்ட கட்டளை அவர் சார்பாக எல்லா மக்களையும் இந்த உலகில் ஆசி கொடுக்க சொல்லியுள்ளார். அந்த ஆசியை இப்பொழுது நான் தங்களுக்காக வாசிக்கின்றேன், எடுத்து கூறுகின்றேன். எல்லோரும் கேட்டு இன்புறுங்கள். தாங்கள் எல்லோரும், எல்லா மக்களும், தாங்களும் மக்களும் உலக மக்களும் முக்தி அடைய வேண்டும், சித்தி அடைய வேண்டும், இரவா வரம் பெற வேண்டும், புறவா வரம் பெற வேண்டும், மரணமில்லா பெருவாழ்வு அடைய வேண்டும், அமிர்த யோக வாழ்வு வாழ வேண்டும், அருட்பெருஞ்சோதி நிலை அடைய வேண்டும், இறைவனோடும் சித்தர்களும் யுக யுகமாய் எல்லோரும் வாழ்வதற்கு எல்லா வல்ல இறைவனும் சித்தர்களும் ஆசையும் அருளும் கொடுத்து எல்லோருக்கும் ஆனந்தமான வாழ்க்கையை அளிப்பார்கள் என்ற வேலைகளை கூறி தங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். குற்றம் குறைகள் இருந்தால் மன்னித்தருள வேண்டுமா மிக பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நமசிவாயம் ஐயா, சிறப்பு, நன்றி, மகிழ்ச்சி. அடுத்ததாக கனடாவிலிருந்து இணையக்கூடியவர் ஐயா, தங்களை நீங்கள் அறிமுகப்படுத்தி அடியார்களிட்ட உரையாடலாம். ஐயா வணக்கம். இப்படிப்பட்ட ஒரு சான்றோர்கள் மன்றத்தில் என்னையும் அழைத்து
பேசுவதற்கு சொல்றதுக்கு மிக்க நன்றி ஐயா. எனக்கு ஒரு 2 வாரம் முன்னாடி திரு சிவகுமார் ஐயாவோட பேசுற வாய்ப்பு கிடைச்சது திரு மகாலட்சுமி அம்மையார் மூலியமாக. நான் கனடாவில் ஒரு 20 வருஷமாக வாழ்ந்து வருகிறேன். எனக்கு தமிழ் ஆற்றல் என் தந்தையார் வந்து ஒரு தமிழ் சொற்பொழிவாளர். அவருடைய சொற்பொழிவுக்கெல்லாம் நான் போவேன். அப்படிதான் எனக்கு தமிழ் ஆர்வம் ஏற்பட்டது. நான் திரு மகாலட்சுமி அம்மையாரோட திருமூலர் ஆய்வு கூடம் மூலம் திருமந்திர பட்டயம் பெற்றேன் ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பு. இந்த 2 வாரம் முன்னாடி அவருக்கு திரு சிவகுமார் ஐயாவோட பேசும் பொழுது இது மாதிரி நான் என்ன பேசுவது என்று நான் அவரை கேட்டேன். அதற்கு மாணிக்க வாசகர் என்ன உங்களுக்கு சொல்கிறாரோ அதை நீங்கள் பேசுங்கள் என்று சொன்னார். ரொம்ப அதுவும் பிரபஞ்சத்தோடு நான் இப்படி திருவாசகத்தை முற்றிலும் எழுதும் அமைப்பு ஏற்படுத்தி அதை முடிக்க வேண்டும் என்று ஒரு மகத்தான ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார். நான் யோசித்தேன், எனக்கும் இந்த இயக்கத்துக்கும் என்ன மாதிரி ஒரு சம்பந்தம் இருக்கும் என்று நான் யோசித்து பார்த்தேன். நான் கொடுக்கும்போது அந்த அவரோட உரையில சொல்லுறது திருப்பெருந்துறை மன்றம் என்று ஒன்று வைச்சிருக்கிறார் மாணிக்க வாசகரின் அமைப்பு நடத்தி. அப்பொழுது யோசித்து பார்க்கும் பொழுது எனக்கும் திருப்பெருந்துறைக்கும் என்ன சம்பந்தம் என்று யோசித்தால், என் தாயாரிடம் பேசும்போது என்னோட தாயாரோட பரம்பரை ஊர் வந்து ஆவுடையார் கோவில் திருப்பெருந்துறை. இது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி என்னோட கிராமத்துக்கு சென்றிருந்தேன் நான் இந்தியாவில இருந்த போது. அப்பொழுது இது நிஜமாவே இது பிரபஞ்சத்திலிருந்து வந்த அழைப்பு தான், இல்லை என்றால் நான் கனடாவில் எங்கேயோ இருந்து இந்த ஒரு அமைப்புக்கு நான் வந்து இப்படி பேசுவேன் என்றது கண்டிப்பாக இது இறைவ அருளோடு நடந்த ஒரு காரியம்தான் என்று நான் நினைக்க வேண்டும். அதுவும் இங்கு வந்திருக்கக்கூடிய சுவாமிகள் அப்புறம் சிவனடியார்கள் அவர்களெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் முன்னாடி என்னை பேச வைக்கிறதுன்றது ரொம்ப பெருமையாக இருக்கிறது. மிக்க நன்றி ஐயா. கண்டிப்பாக என்னோட இந்த சான்றலோடு இருக்கும்பொழுது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. திருவாசகத்தை சொல்லும் பொழுது அது வந்து மற்ற 12 திருமுறைகள், என் தமிழ் கொஞ்சம் அவ்வளவு ஃப்ளோவா வராது, 12 திருமுறைகள் எழுதிய அந்த 4 முக்கியமான 4 நாயன்மார்கள் திருஞான சம்பந்தர் முதல் 3 12 திருமுறைகளை எழுதினார்கள். திருஞான சம்பந்தர் 4, 5, 6 எழுதினார்கள். திருநாவுக்கரசர் 7வது திருமுறை எழுதினார்கள். சுந்தரர் வந்து 7வது எழுதினார்கள். மாணிக்க வாசகர் 8வது திருமுறையை மனிதன் சொல்லி இறைவனால் எழுதப்பட்டது. அதுதான் இந்த திருவாசகத்து ஒரு முக்கியமானது. இன்னும் சொல்ல போனால் இப்பொழுது இது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட டைம். இது இப்போ சாட் ஜிபிடின்னு ஒரு டூல் இருக்கிறது. அதில் நீங்கள் திருவாசகம் என்று நீங்கள் போட்டால் அதன் சிறப்பை தவிர ஒரு 2 முக்கியமான ஒரு விஷயத்தை அது சொல்லுது. நம்ம முதல் ஒண்ணு, திருவாசகம் இன்றைக்கும் தாய்லாந்து மன்னர் அதை முடிசூடும் பொழுது திருவாசகத்துடைய ஒரு பதிவை சொல்லிட்டு தான் அவர் வந்து அந்த நாட்டுக்கு மன்னராகிறார். 2வது 1900 ஒரு வெளிநாட்டர் ஜியு போப் திருவாசகத்தை ஆங்கிலத்தில் அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறார். ஆனால் அதுபோல இப்பொழுது நேற்று அந்த யூடியூபில் நான் திரு சிவகுமார் ஐயா அவர்கள் காணொலியில பேசினதை கேட்டேன். அதாவது கிட்டத்தட்ட 2700 பேருக்கு மேல் இந்த திருவாசகத்தை முற்றிலும் எழுதுவது இந்த முயற்சி எடுத்திருக்காங்க. அது வந்து அது போல இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் சாட் ஜிபிடியில் இது மாதிரி ஒன்று திருவாசகத்தை பற்றி போட்டால் இந்த நிகழ்வும் அதில் ஏற்படும் என்பது எனக்கு அதுக்கு வந்து ஒரு மையமே இல்லை.
இது கண்டிப்பா ஒரு வரலாற்றில் ஒரு சிறப்புமிக்க ஒரு நாளாக இது கடைபிடிக்கும். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். கடைசியாக எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக திரு சிவகுமார் ஐயா அவர்கள், திருமதி மகாலட்சுமி அம்மா அவர்கள், அவங்களோட ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நமசிவாயம். நமசிவாயம். ஐயா, அமெரிக்காவிலிருந்து சுவாமி காத்துட்டு இருக்கிறாரு. சுவாமிஜி வந்து அமெரிக்காவில் இருக்கிறாரு. அவர் பலவிதமான தொண்டுகளை 40 ஆண்டுகளுக்கு மேலாக அன்மியூட் பண்ணுங்க ஐயா. அன்மியூட் பண்ணுங்க. சாமிஜி அவர்கள் அமெரிக்காவிலிருந்து இவர் பல தொண்டுகள் செய்திருந்தாலும் திருவண்ணாமலைக்கும் அவருக்கும் ஏதே ஒரு அன்மியூட் பண்ணாம பேசுறீங்க. சிவகுமார் ஐயா. சாமிஜி கேக்குதுங்களா? கேக்குது ஐயா, கேக்குது. சாமிஜி அவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் பல தொண்டுகள் செய்திருந்தாலும் கூட திருவண்ணாமலைக்கும் அவருக்கும் ஏதேனும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு திருவண்ணாமலையில் திருமூலர் ஆசிரமம் அமைத்து திருமூலருக்கு வருடம் அந்த குரு பூஜையை சிறப்பாக நடத்தி பலவிதமான சிறப்பு நிகழ்ச்சிகளை திருமூலர் ஆசிரமத்தில் நடத்தி கொண்டிருப்பவர். அவர் தற்போது நம் அடியார்களோடு தொடர்பு ஏற்பட்டு இந்த நிகழ்விலே கலந்து நமக்கெல்லாம் பெரும் பாக்கியம். சாமி அவர்கள் அடியார்களோடு தொடர்பு ஏற்பட்டு நீங்கள் பேசலாம். உங்கள் பேச்சை கேட்ப அனைவரும் காத்து கொண்டிருக்கிறார்கள். நமசிவாயம். நமசிவாயம் ஐயா. நன்றி சிவகுமார் ஐயா. ஒளியர்கோன் பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆளிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் வதம் போற்றி ஊழிமலி திருவாதூரர் திருத்தாள் போற்றி ஊழிமலி திருவாதூரர் திருத்தாள் போற்றி ஒன்றவன்தானே இரண்டவனின் அருள் நின்றனின் மூன்றினில் 4 உணர்ந்தனன் 5 வென்றனின் 6 இருந்தனின் எழும்பாச்சென்றனன் தான் இருந்தான் உணர்ந்து 8 சிவாய திருச்சிற்றம்பலம். திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் குழு தலைவர் திரு சிவகுமார் ஐயா அவர்களே, தங்களுடன் சேர்ந்து இணைந்து தடம் பதிக்கும் தளிர்கள் அமைப்பாளர்களே, முக்கியமாக திருமூலர் ஆய்வு அமைப்பை அமைத்து பல ஆண்டுகளாக சேவை செய்து வரும் மகாலட்சுமி அம்மா அவர்களே, மேலும் இங்கு வந்திருக்கக்கூடிய பல அமைப்புகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய அடிகளார் பெருமக்களே, திருவண்ணாமலை சிவனடியார் கூட்டத்திற்கு சிரம் தாழ்த்தி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவகுமார் ஐயா கூறியது போல எனக்கும் திருவண்ணாமலைக்கும் சம்பந்தமே கிடையாது. ஏனென்றால் நான் பிறந்து வளர்ந்தது மதுரை. இதற்கப்புறம் நான் பௌதிகம் படித்துவிட்டு 40 ஆண்டு காலமாக கடந்த 40 ஆண்டு காலமாக இங்கு அமெரிக்காவில் உள்ளேன். எதற்காக திருவண்ணாமலையில் வந்து 2006ஆம் ஆண்டு அங்கு நல்லவன் பாளையம் என்ற இடத்தில் இடம் வாங்கி திருமூலர் ஆசிரமம், அப்பொழுது திருமூலர் ஆசிரமம் 2006, இப்பொழுது அனைவரும் திருமூலர் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது 2006ஆம் ஆண்டு திருமூலர் ஆசிரமம் இங்கு அமைக்க வேண்டும் என்று இறைவன் உணர்த்தியதனால் அமைக்கப்பட்ட ஆசிரமம் நல்லவன் பாளையத்தில் உள்ள திருமூலர் ஆசிரமம். அங்கு ஆசிரமம் மட்டுமல்ல, அங்கு தரையிலிருந்து 33 அடி உயரத்திற்கு பெரிய சிவலிங்கம் உள்ளது. அதை சுற்றி 108 சிவலிங்கங்களும் உள்ளன. ஒவ்வொருடைய பிறந்த நட்சத்திற்கும் பாதத்திற்கும் உரிய சிவலிங்கம் அங்கு உங்களுக்கு கிடைக்கும்.
அது எப்படி அமைக்கப்பட்டது என்றால், ஆதிசங்கரர் பல ஆண்டுகளுக்கு முன்னாக பஞ்சாட்சரி நட்சத்திரமாலா ஸ்தோத்திரம் என்று எழுதி 27 பகுதிகளாக அதை பிரித்து 27 நட்சத்திரத்திற்குரிய பகுதிகளாக பிரித்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு 4 வரிகளை அமைத்து ஒவ்வொரு பாதத்திற்கு 4 வரிகளை அமைத்து ஒவ்வொன்றிலும் இறுதியிலும் நமச்சிவாய நமச்சிவாய என்று எழுதினார். அதன் அடிப்படையில் அமைக்கப்பட்ட சிவலிங்கங்கள் திருமூலர் ஆசிரமத்தில் உங்களுக்கு காண கிடைக்கும். தங்கள் ஊரிலே இருக்கிறது, சென்று நிச்சயமாக தரிசனம் செய்யவும். நல்லவன் பாளையம். நான் மதுரையில் பிறந்து வளர்ந்து கல்வி அங்கு முடித்திருந்தாலும், அமெரிக்காவில் 40 ஆண்டுகள் இருந்தாலும், நான் இறைவன் அருளால் இப்பொழுது உங்களுடைய ஊர்க்காரனாக ஆகிவிட்டேன். உங்கள் திருவண்ணாமலைச் சேர்ந்தவனாக இறைவன் திருவருளால் இப்பொழுது நான் அங்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறேன். இருப்பது அமெரிக்காவாக இருந்தாலும் ஆன்லைன் மூலமாகவும் தொலைபேசி மூலமாகவும் அங்குள்ள அமைப்பாளர்களுடன் தொடர்பு கொண்டு இந்த ஆசிரம அமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது எனக்கு வயது 74. நான் இன்னும் புற்றுநோய் சிகிச்சை துறையில் பணி செய்து கொண்டிருக்கிறேன். இங்கு பணி செய்து வரும் ஊதியத்தை வைத்து திருவண்ணாமலையில் திருப்பணி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பற்றி இவ்வளவு போதும். இந்த ஒரு அமைப்பில் இன்று முக்கியமாக இந்த துவக்க விழாவில் பங்கேற்பதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். ஏனென்றால் தேவர் குரலும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் இறுதியாக அவை சொன்னது என்னவென்றால், கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும். இறுதி வரியில் அவர் கூறியது, கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர் என்று கூறினார். எனவே இந்த திருமூலர் ஆசிரம அமைப்பில் இருந்து நான் இந்த திருப்பெருந்துறை அடியார்கள் குழுவில் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பது மிகவும் ஒரு பெரிய பாக்கியம் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். எழுத்து அறிவித்தவன் இறைவன் என்று நாம் பல முறை கேட்டுள்ளோம். எழுத்தை அறிவித்தவன் இறைவன், எழுத்தறிவித்தவன் இறைவன் என்ற உண்மை அனைவரும் அறிந்தது. எதை அறிவித்தான் என்று கேள்வி கேட்டால் எளிமையாக எழுத்தை என்று கூறிவிடலாம். இதை பல்வேறு சான்றுகள் மூலமாக நாம் காண்கிறோம். அப்பர் பெருமான் சொற்றுணை வேதியன் என்றார். வேதங்களிலும் ஓங்காராதி சமஸ்த மந்திர ஜனகம் சூக்ஷ்மாதி சூக்ஷ்மம் பரம் என்று சிவபெருமானுடைய 5வது முகத்தை விவரிக்க வந்த வேதங்கள் ஓங்காராதி சமஸ்த மந்திர ஜனகம் சூக்ஷ்மாதி சூக்ஷ்மம் பரம் வந்தே பஞ்சமமீஸ்வரஸ்ய வதனம் கவ்யாபி தேஜோமயம். ஒளிமயமாக திருவண்ணாமலையில் நின்ற அந்த உருவமற்ற 5வது முகத்தில் இருந்து வந்ததுதான் வேதங்கள் என்று வந்தவதான் அந்த சொற்கள். எனவே எழுத்து அறிவித்தவன் எழுத்து என்றால் வேதம். அதே வேதங்கள் ரிக்ஷாட்சரே பரமேபியமன் என்றும் கூறுகின்றன. இதை தவிர வடமொழியோ அம்பலவாணரின் உடுக்கை ஒலியில் இருந்து தோன்றிய, நன்றாக கவனிக்க வேண்டும், வடமொழி வேற எங்கும் தோன்றவில்லை, தோன்றியது அம்பலவாணரின் உடுக்கை ஒலியில் தோன்றிய மகேஸ்வர சூத்ராணி. அதில் உள்ள அக்ஷரங்களை அடிப்படையாக கொண்டது வடமொழி. எனவே வடமொழியும் தோன்றியது, இறைவனிடம் தோன்றியது. எழுத்து இறைவனிடமிருந்து தோன்றியது. இறைவன் எங்கிருக்கிறார்? அம்பலவாணர் எங்கிருக்கிறார்? உடுக்கை எங்கிருக்கிறது? அம்பலவாணர் நடராஜரின் கையில் இருக்கிறது. நடராஜர் எங்கிருக்கிறார்? சிதம்பரத்தில் இருக்கிறார். வடமொழி எங்கு தோன்றியது? வள்ளுவர் பெருமானும் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்று எழுத்த அறிவித்தவன் இறைவன் என்று தெளிவாக கூறினார். நம்முடைய தர்மத்தில் மட்டுமல்லாமல் பல மதங்களிலும் இந்த கருத்து கூறப்பட்டுள்ளது.
கிறிஸ்துவத்தில் in the beginning there was God, in the beginning there was the word and the word was with God என்று கூறுகிறார்கள். எழுத்தறிவித்தவன் இறைவன். எனவே எழுத்து அறிவித்தவன் இறைவன் என்ற கோட்பாட்டில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. இந்த உண்மையை மறுத்து கூறவும் முடியாது. எப்படி எழுத்து அறிவித்தவன் இறைவன் என்பதை மறுத்து கூற முடியாதோ அதே போல் எழுதி அறிவித்தவன் இறைவன், எழுதி அறிவித்தவன் இறைவன் என்ற கோட்பாட்டையும் எவராலும் மறுத்து கூற முடியாது. மறுத்து கூற முடியாத உண்மையாக இருந்தாலும் கூட எழுத்தறிவித்த இறைவன் எதை எழுதி அறிவித்தான், எதை எழுதி அறிவித்தான் என்ற கேள்வியை கேட்டோமானால் திருவாசகத்தை மட்டுமே என்ற பதில் பல இந்தியர்களுக்கும் பல இந்துக்களுக்கும் ஏன் பல தமிழர்களுக்குமே தெரியாது என்று உறுதியாக சொல்லலாம். எழுத்தறிவித்த இறைவனால் எழுதி அறிவிக்கப்பட்ட ஒரே ஒரு நூல் இந்த அண்ட சராசரத்திலே இருக்கிறது என்றால் அது உலகிலேயே திருவாசகத்தை தவிர வேறொரு வாசகம் இல்லை என்று அறுதியாக உறுதியாக இறுதியாக திடமாக திட்டவட்டமாக தோள் தட்டி தமிழர்களாகிய நாம் திமிராக கூறலாம். இப்படி இறைவனால் எழுதி அறிவிக்கப்பட்ட இந்த நூலை சைவர்களாகிய நாம் அனைவரும் எழுதி இதை உலகத்தவர் அனைவருக்கும் அறிவிக்க வேண்டும் என்ற நோக்கோடு திரு சிவக்குமார் ஐயா அவர்கள் திருவண்ணாமலையில் இன்று துவங்கியுள்ள இந்த திருவாசக ஞான வேள்வித்தி திருவண்ணாமலை தீபம் போல் ஞான சுடராக மிளிர்ந்து அறியாமை என்னும் இருள் அகற்றி அனைவரும் இறைவன் திருவடி சேர வழிகாட்டி விழற வேண்டும் என அண்ணாமலையாரின் திருப்பாதங்களை வேண்டிக் கொண்டு இதுவரை திருவாசகம் முற்றும் ஓதல் என்ற வாசகத்தை பலமுறை கேட்டுள்ளோம். இனிமேல் திருவாசகத்தை முற்றும் எழுதுதல் என்று பலமுறை கேட்க ஏவன் அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறேன். சுவாமி விஜயானந்தா ஆசிரமம் திருவண்ணாமலை. வாழ்க திருவாசகம், வளர்க மணிவாசகர் புகழ். சிவாய திருச்சிற்றம்பலம். நமசிவாய் நமசிவாயம். சிறப்பு, நல்ல சிறப்பு சொல்லுங்க. அரோகரா ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சி. அடுத்ததாக நம்ம இணைப்பிலே காத்து கொண்டிருப்பவர் ஜெர்மனியிலிருந்து ஐயா அவர்கள் இப்போது நம்மோடு கூட தொடர்பில் ஏற்படுத்துவார். ஜெர்மனியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஐயா. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். இங்கே பெரும் கூட்டமாக எல்லோரும் இணைந்திருக்கின்றீர்கள். பார்க்கும் போது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. முதலில் நான் என்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு விடயங்களுக்கு செல்வோம். எனது பெயர் டினோஜன் கலாரஞ்சன். நான் ஈழத்திலே பிறந்து ஜெர்மனியிலே நீண்ட காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இங்கே தமிழ் பணி செய்து கொண்டிருக்கின்றேன். அதற்காக தமிழ் பண்பாட்டு பேரவை என்ற அமைப்பினை உருவாக்கி தமிழுக்கும் சமயத்துக்கும் பணி செய்து வருகின்றோம். அந்த வகையில் நாங்கள் தமிழியல் இளங்கலை பட்டப்படிப்பினை இங்கே நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற வேளையில் தான் எங்களுக்கு திருமூலர் ஆய்ந்திருக்கையின் நிறுவனர் தி மகாலட்சுமி அம்மா அவர்களின் தொடர்பு கிடைத்தது. அந்த தொடர்பினூடாக நாங்கள் திருவாசகம், திருக்குறள், வள்ளலார் பெருமான் மற்றும் திருமந்திரம் போன்ற பாடங்களில் பட்டய படிப்புகளை செய்து கொண்டிருக்கின்றோம். அப்படித்தான் அம்மாவினுடைய வழிகாட்டுதலின் பேரில் ஐயாவினுடைய இந்த திருவாசகம் முற்றும் எழுதுதல் என்ற ஒரு நிகழ்வு நடைபெறுவதாக எங்களுக்கு தெரிய வந்ததன் காரணத்தினூடாக நாங்கள் இதில் இணைந்து கொண்டோம். எம்பெருமான் சிவபெருமான் அவரே கைப்பட எழுதிய ஒரு நூலாக இங்கே இருக்கக்கூடிய நூல் வந்து திருவாசகம். ஐயாவும் அதில் சொல்லி குறிப்பிட்டிருந்தார். இந்த திருவாசகத்தினை நாங்கள் கைப்பட எழுதுகின்ற வாய்ப்பினை உருவாக்கி இருப்பது என்பது பெருமைக்குரிய விடயம்.
அந்த பெருமைக்குரிய விடயத்திலே இத்தனை அடியார்கள் இணைந்து அந்த திருவாசகத்தினை கைப்பட எழுத வந்திருப்பதை பார்க்கும் பொழுது பெருமையாக இருக்கின்றது. எங்கள் மாணிக்கவாசக பெருமான் இங்கே உலாவுகின்றார் என்பதையும் காணக்கூடியதாக இருந்தது. முதலிலே இணையத்தில் இணைந்தவர்களை கூப்பிடும் போது ஒரு பெண் தான் பேசக்கூடிய வாய்ப்பினை மாணிக்கவாசகர் நல்கியிருந்தார். ஏனென்றால் அவரே பெண்ணாக தன்னை உருவகப்படுத்தித்தான் இந்த திருவாசகத்தை பாடியிருப்பார். மனிதன் விதைப்போமா அவருக்கு நன்றி, என்ன உங்கள் ஊடாக தானும் இருக்கிறேன் இங்கே என்று காட்டியிருக்கின்றார் மாணிக்கவாசக பெருமாள். இந்த திருவாசகம் என்றால் என்ன? இந்த திருவாசகம் ஒரு அழகிய மொழி. இது என்ன தரும் என்று சொல்லிச்சுன்னா எங்களுக்கு வீடு வீட்டை தரக்கூடிய ஒரு நூலாக விளங்குகின்றது. இந்த திருவாசகம் நமச்சிவாய என்ற தொடங்கி இந்த திருவெண்படத்திலே தொடங்கி நிறைய பாடல்கள் எங்களுக்கு இருக்கின்றது. அதிலே 658 பாடல்கள் முழுமையாக கிடைக்கப்பெற்ற ஒரு நூலாக எங்களுக்கு கிடைக்கின்ற. தேவாரங்களில் கூட நிறைய விடயங்கள் எங்களுக்கு கிடைக்காமல் போய்விட்டது. ஆனால் சிவபெருமானே கைப்பட எழுதியதற்கு நாங்கள் சான்று எங்கே பார்க்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் 658 பாடல்களும் முழுமையாக நமக்கு கிடைக்கப்பெற்றதனூடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கு. இந்த எம்பெருமானே இந்த பாடல் அனைத்தையும் எழுதியிருக்கின்றான் என்பதை பற்றி அதை எழுத வந்திருக்கும் பெருமக்களுக்கு எங்கள் ஜெர்மன் தமிழ் பண்பாட்டு சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதோடு இந்த திருவாசகம் எங்களுக்கு என்ன சொல்லுகிறது என்பதையும் நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். திருவாசகம் பல்வேறு விடயங்கள் எங்களுக்கு சொல்லுது. இதுல கதைகள் உண்டாகவும் சொல்லப்படுகிறது, பாடல்களின் பிரிவுகள்ல ஒரு பகுதிகளையும் சொல்லப்படுகிறது. அதுல பக்தி நெறியோடு கலந்து அறிவியல் மற்றது எங்களுக்கு வரலாற்று செய்திகளையும் நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. மேலும் இறை கோட்பாடு, இந்த இறை நெறி எப்படிப்பட்டது? அன்பின் வழிதான் இந்த இறைவன் தருகின்றான். அந்த அன்பு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதை எம்பெருமான் அதுக்குள்ளே காட்டுகின்றார். அதோடு சைவ சித்தாந்த கோட்பாடுகள். சைவ சித்தாந்த கோட்பாடு என்ன? இந்த பதி பசு பாசம் அனாதியான ஒரு நிலைமையில் இருக்கின்றது. எம்பெருமான் சேபெருமான் இந்த ஐந்தொழில்களை புரிகின்றார். இந்த ஐந்தொழில்களை எதுக்கு புரிகிறார்? அவருக்கு ஒரு விளையாட்டு. அவருக்கு என்ன விளையாட்டு? எங்களை இந்த உயிரை நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு விளையாட்டாக ஐந்தொழில்களை புரிந்து கொண்டிருக்கின்றார். இந்த ஐந்தொழில்களை புரிவதற்காகவும் ஒவ்வொரு உருவங்களை கொள்கின்றார். எங்களை போன்ற அடியவர்கள் எம்பெருமானின் பேரருள் வடிவத்தினையும் காண முடியாது. எங்களுக்காக எம்பெருமான் மனமுருகி நாங்கள் அவரை அடைய வேண்டும் என்பதற்காக உருவம் கொண்டு இந்த உலகுக்கு எங்களுக்கு அருள்பாலிக்கின்றார். அதோடு இந்த பாடல்கள்ல இன்னொரு திருவாசகத்தை முற்றும் எழுதும் போது நிறைய விடயங்கள் நீங்க கவனத்தில் கொள்வீர்கள். அதுல எனக்கு ஒரு பிடித்த ஒரு விடயம் மானுட பிறப்பை பற்றி அவர் சொல்லுவார். எத்தனை மாதத்துல எந்தெந்த விடயங்களில் இருந்து நாங்கள் தப்பி பிழைத்து எம்பெருமான தேடுகின்றோம் என்பதை பற்றிய செய்திகளை குறிப்பிட்டு கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய திருவருளை நாங்கள் இங்கே புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில இன்றைக்கு திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார் குழுமம் மற்றும் தடம் பதிக்கும் தளிர்கள் பண்பாட்டு மையத்தினர் இந்த நிகழ்வை உருவாக்கி இருக்கின்றார்கள். இது மென்மேலும் வளர வேண்டும். இதோடு கண்டுவிடக்கூடாது. இளம் பிள்ளைகள், சிறு பிள்ளைகளில் இருந்து பெரியவர்கள் வரை அனைவரும் திருவாசகத்தினை பாடவும் வேண்டும், எழுதவும் வேண்டும். இப்படி செய்வதின் உண்டாக எம்பெருமான் சிவபெருமானினுடைய திருவருளையும் மாணிக்கவாசக பெருமானின் பெரும் அன்பினையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்கு தனியா ஒரு கை தட்டினா இன்னைக்குமே சத்தம் வராது. 2 கைகள் இணைந்து தட்ட வேண்டும் என்று சொல்வார்கள். அதற்கு 2 கை இல்ல, நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு 14 நாடுகளிலிருந்து அனைத்து கைகளுமே நிற்கின்றது. சேர்ந்து இணைந்து தட்டுவோம் என்று நிருபர் மற்றும் தலைவர் திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார் குழுமத்தினுடைய தலைவராக விளங்கக்கூடிய திருவாசக தென்றல் மா சிவகுமாரன் ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். இது தொடர்ந்தும் பயணிக்க வேண்டும். நீங்கள் எப்படி திருவாசக தென்றலாக இருக்கின்றீர்களோ அதுபோல அந்த தென்றல் காற்றும் எங்கள் அனைவர் மீதும் வீச வேண்டும் என்று எங்களை எழுத வைக்கின்ற முயற்சியினை செய்கின்றீர்கள். இந்த முயற்சி கண்டிப்பாக பல வெற்றிகளை தர இவ்வாண்டு மட்டும் இல்ல, தொடர்ந்தும் நீங்கள் இந்த முற்றும் எழுதுதல் நிகழ்வை செய்ய வேண்டும். எப்படி பழங்காலத்துல எங்களுக்கு இந்த ஈட்டுச்சுவடிகள்ல இந்த
இலக்கியங்கள் எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டதோ அதுபோல இது இணையவழியாக அமைந்து விட்டாலும் இணையத்திலே பதிவேற்றப்பட்டாலும் கைகொண்டு எழுதுவதில் இருக்கக்கூடிய அந்த சக்தி இணையத்தில் நாங்கள் கணனியில் எழுதுவதில் பெறாது. ஏன்னா கைப்பட எழுதும் பொழுது இந்த கையுக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பு அதிகமாக இருக்கும், இந்த சக்தியும் நம்மோடு இணைந்து கொள்ளும். ஆதலால் நீங்கள் அனைவரும் இந்த முற்றும் எழுதுதலை செய்ய வேண்டும். இங்கே வெளிநாடுகளில் பல நாடுகளில் முற்றும் ஓதுதலே நடைபெறுவது கிடையாது. ஆனால் இந்த முற்றும் எழுதுதல் நான் 14 நாடுகளில் நடைபெறுவதை எட்டு பெருமை கொள்கின்றேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மாணிக்க வாசக பெருமான் உங்களோடு இணைந்து பணி செய்கின்றார். அவரையும் இங்கே வரவேற்று நாங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். எம்பெருமான் சிவபெருமானுக்கு எல்லாம் வல்ல எம்பெருமான் சிவபெருமானுக்கு நன்றிகளையும் உங்களோடு இணைந்து பயணிக்க வேண்டும் என வேண்டி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. வணக்கம் ஐயா. நன்றி ஐயா. நமசிவாயம். நமசிவாயம். சிறப்பு. அடுத்ததாக நாராயணலட்சுமி அம்மையா யூஎஸ்லேருந்து பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன், அமெரிக்காவிலேருந்து. அவங்க நம்மளுடைய இணைப்பில் இப்போ இணைவார்கள். இவர் இணைஞ்சிட்டாரா? சரி, அவரை கூப்பிடுங்க. மணிவாசகர் தவபவனம் அந்தமானிலிருந்து ஐயா அவர்கள் நம்மோடு இப்போ உரையாட இருக்கிறார். நமஸ்காரம். என்னுடைய வார்த்தை கேக்குதுங்களா? கேக்குதுங்கய்யா. ரொம்ப நன்றி ஐயா. நமஸ்காரம். எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி தங்களோடு உரையாட காத்திருக்கிறேன். திருக்கைலாயமலையான் திரு அண்ணாமலை உருவான் தென்னாடு உடைய சிவனா ஞானத்தின் ஊற்றான் அந்தமானில் எழுந்தருளி வியாபித்த சிவமே உமை வணங்கினேன் எமை காத்தருள்வாய். ஹரஹர நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ சிவா. ஏதும் அறியா நாயேனை உய்ய கொண்ட நின் கருணை என்னும் திருவாசக வடிகளுக்கு ஏற்ப 532 தீவுகளை உள்ளடக்கிய அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் தலைமை தீவிலே இருக்கக்கூடிய அடியார் குழுமத்தினை தாயகத்தில் இருந்து எப்படி சிவப்பரம்பொருள் அதுவே மணிவாசக பெருமானை ஆட்கொண்டதோ அதுபோல தாயகத்தில் இருந்து அந்தமானுக்கு வருகை புரிந்து அடியேனுக்கு திருவாசகம் எனும் ஞான நூலினை அறிமுகப்படுத்தி இங்கு இருக்கக்கூடிய தமிழன்மைகளை எல்லாம் உய்ய ஆட்கொண்ட எமது குருநாதர் தர்மமிகு சென்னை சிவலோக தேமலத்தின் மடாதிபதி திரு வாதவூர் அடிகளார் அவர்களின் திருவடி தாள்களை பணிந்து வணங்குகின்றேன். இது கடந்த 2018ஆம் ஆண்டு எமது குருநாதர் அவரது திருக்கரங்களினாலே இங்கு மடம் துவங்கப்பெற்று 2019ஆம் ஆண்டு திருவாசகத்திற்கு இன்று ஒரு திருவிழா தமிழகத்தில் இருந்து 63 சிவனடியார்களை ஐயா அவர்களின் தலைமையிலே அந்தமானுக்கு வருகை கொண்டு மிகப்பெரிய ஒரு விழாவை இங்கு கண்டு கழித்த ஒரு நாள் இன்று எனது நினைவில் வந்து செல்கிறது. அப்படிப்பட்ட நிகழ்வுகளை தொடர்ந்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது இது 8வது வருடம். இந்த வருடம் எப்பொழுதும் நாங்கள் என்ன செய்வோம் என்றால் மணிவாசக பெருமான் அவர்கள் உபதேசிக்க சிவ பரம்பொருள் தன் கைவிருந்த எழுதிய அந்த நாள், அதாவது ஆணி ஆயில்யம் என்ற நாள் இரவு திருவாசகத்தை முற்றும் ஓய்தல் செய்வது வழக்கம். இதுவரையும் 7 ஆண்டுகளாக அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம்.
இந்த ஆண்டு என்ன செய்யலாம் என்று உள்ளுணர்வு உறுத்த கிடைத்த ஒரு உணர்வின் பெருவெள்ளமாக இது 8வது ஆண்டு என்பதால் ஏன் திருவாசகத்தை அடியார்கள் அனைவரும் முழுவதுமாக எழுதக்கூடாது என்ற ஒரு உணர்வு கிடைக்கப்பெற்று சனிக்கிழமை தோறும் வார வழிபாடு நடத்துவது வழக்கம். அவ்வாறு ஒரு வார வழிபாட்டிலே நாம் சென்று இதை அறிவிக்க எண்ணும். ஆனால் இறைவனின் எல்லையற்ற கருணையை இன்றும் வியந்து வியந்து கவனிக்க வேண்டிய ஒரு சூழல். எமது குருநாதர் கூறுவார், எப்பொழுதும் உணர்வோடு பயணியுங்கள், உணர்வு ஒன்றுதான் நமக்கு நல்வழி காட்டும், உணர்ச்சி விட்டு உணர்வோடு பயணிங்கள் என்று அடிக்கடி அவர்கள் வலியுறுத்துவது உண்டு. அந்த வாக்கு சாட்சாத் சிவபரம்பொருளின் வாக்கு. சற்று உணர்ச்சி ஏற்படுகிற நேரமாக இருப்பதால் அதை அறிவிப்பதற்காக சனிக்கிழமை இருக்கும் பொழுது அடியன் எதிர்பாராமல் மனிதன் கிடைப்போம் என்ற தளத்தில் இருந்து அதன் நிறுவனர் திருமதி ஜோதி மீனாட்சி அவர்கள் எங்களது அடியார் திருமதி விமலா அவர்கள் அழைத்து வந்து அந்த மனத்திற்கு அவர்கள் தனது பேராற்றலான ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். அப்படி அவர்கள் நிகழ்த்திக் கொண்டிருக்கும் பொழுதுதான் இந்த விஷயத்தை, அதாவது திரு அண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார் குழுவின் நிறுவனர் திருவாளர் சிவக்குமார் ஐயா இது போன்ற ஒரு செயலை அறிமுகப்படுத்த இருக்கிறார்கள். ஜூன் 15ஆம் தேதி அது துவங்க விடுக்கிறது என்று கூறினார்கள். அப்பொழுதுதான் நான் அந்த ஆச்சரியத்தின் உச்சத்திற்கே சென்று விட்டேன். நான் அம்மாவை இடைமறித்து கூறினேன், அம்மா இதே உணர்வுதான் அடியேன் பெற்றது, இன்று அறிவிப்பதற்காக வந்திருந்தேன், அதை தாங்களும் முன்கூட்டியே அறிவித்து விட்டீர்களே, என்ன இறைவனின் அளப்பெரும் கருணை என்று அம்மாவிடம் அடியேன் கூறினேன். இது எனது குருநாதரை தவிர வேறு யாருக்கும் நான் அறிவித்தது இல்லை என்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஆக எப்பொழுதும் எனது குருநாதரிடம் நான் ஒன்றுதான் வருத்தப்படுவேன், என்னை இப்படி தீவிலே நமசிவாயம் ஐயா, நமசிவாயம். விட்டு விட்டீர்கள். எப்பொழுது அடியார் திருக்கூட்டத்துக்குள் ஒருவராக இருக்கப்பெறும் வாய்ப்பு கிடைக்கப்பெறுவேன் என்று அடிக்கடி ஒரு குறை கூறுவது உண்டு. அதாவது திருவாசக வரிகள் தான், அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய் என் பொன்னென்பத்து என்று அந்த வரிகளுக்கு ஏற்ப இறைவன் ஆற்றிய கருணை சிறு வட்டமாக ஏன் அதற்குள்ளே போய் சிக்க நினைக்கிறாய், உனக்காக ஒரு பெரிய கூட்டத்திலேயே நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அது இந்தியா மட்டுமல்ல, உலகளாகிய அளவிலே பெரும் அடியார்களை திரட்டி எனது அடியார் ஒருவர் திருவண்ணாமலையிலே இதை தேடிக் கொண்டிருக்கிறார். அவருடன் இணைந்து பயணி என்பதாக இறைவன் உணர்த்திய இந்த தருணத்தில் என்னையும் இந்த காணொலி வாயிலாக இணைப்பதற்கு அருமையான ஒரு வாய்ப்பை நல்கிய திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார் குழு நிறுவனர் சிவக்குமார் ஐயா அவர்களுக்கும் அவர்களுடன் இணைந்து பயணிக்கக்கூடிய தளம்பதிக்கும் தலைகள், சிறு பிள்ளைய குழந்தையே ஆனாலும் இந்த வயதிலே அவரது பெற்றோர்களை நினைந்து நான் பெருமை வருகிறேன். ஒரு தாயும் தந்தையும் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும். குழந்தைகளை சிறு வயது முதலே நமது புராணங்களை, இதிகாசங்களை, 12 திருமுறைகளை ஊற்றி வளர்க்க வேண்டும். அதை வெறுமனே ஊற்றி வளர்ப்பது அல்ல, அவர்களை நெறிப்படுத்த வேண்டும். எங்களது மணிவாசகர் தவச்சாலையும் ஐயா அவர்கள் காட்டிய வழி வாதவூரர் வழி திருவாசக நெறி என்ற நோக்கிலேதான் பயணித்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே என்றென்றும் அடியேன் தங்கள் அனைவருக்கும் கடமைப்பட்டுள்ளேன். தாங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு சிறு முயற்சியாக இருந்தாலும் ஒரே ஒரு விண்ணப்பம் தான், நாங்கள் ஏதோ கரைகளில் உள்ள கடலெல்லாம் கடந்து நினைத்தால் கூட உடனடியாக வர முடியாத
இலக்கில்லா ஒரு எல்லையில் இருந்து தவிக்கிறோம். எங்களுக்கு ஒரே ஒரு வழிகாட்டியாய் இருப்பது எங்களது குருநாதர் தவத்திலே வாதவடிகள் மட்டுமே. அவருடைய நல்லாசியின் பெயரால் இன்று அவர் முன்னிருக்கையிலேயே அவர் இருந்து ஆசி கூறும் இந்த நல்ல தருணத்திலே நாம் அனைவரும் ஒன்றிணைந்திருப்பது, அது மட்டுமல்ல வெறும் தமிழகத்தில் உள்ள தமிழடியார்கள் சிவனடியார்கள் என்று அல்லாது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சிவனடியார்கள் எல்லாம் ஒரு குடையின் கீழ் ஒரு கூரையின் கீழ் இணைந்திருப்பது, இது சாட்சாத் சிவமாம் பரம்பொருளான மணிவாசக பெருமானின் அளப்பெரிய கருணை அன்றி வேறு எதுவும் இருக்க முடியாது என்ற இல்லமான எண்ணத்தோடு உங்களுடன் உறவாடி உணர்வோடு உரையாடி இதுகாரும் செய்யப்படுத்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிவா. நமசிவாயம் ஐயா, ரொம்ப சிறப்பு, மகிழ்ச்சிங்க ஐயா. உங்களுடைய உணர்வு மிக்க இந்த சொற்கள் எல்லாம் மணிவாசக பெருமான் திருவடியிலே சென்று அடையட்டும். நன்றி, நன்றி, நமசிவாயம். இறுதியாக நாராயணலட்சுமி அவர்கள் அமெரிக்காவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அம்மா 10 மணித்துளிக்குள்ளே முடிந்தால் 5 மணித்துளிக்குள்ளே முடிச்சிடுங்க. நேரம் அதிகமாகி கொண்டிருக்கிறது, நிறைய நிகழ்வுகள் இருக்கிறதம்மா. உங்கள் உரையாடலை நம்ம அடியார்கள் காத்திருக்கிறார்கள். அம்மா பேசுங்களாம்மா, நீங்கள் பேசலாம். உங்களுக்காக காத்துட்ருக்கிறார்கள், அடியார்கள் காத்துட்ருக்கிறார்கள். அம்மா கேக்குதா? பேசலாமா, நீங்க பேசலாம். ஐயா என்னையா சொல்றீங்க? ஆமாமா ஆமாமா ஆமா ஆமாமா உங்களே சொல்றாங்க. கேட்கலமா, இவ்வளவு நேரம் விட்டு விட்டு வந்தது, இப்பதாம்மா கேக்குது. ஒரு 5 மணித்துள்ளிகளில் முடிச்சிடுங்க. அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலை திருப்பெருந்துறை அடியார்கள் குழு மற்றும் தடம் பதிக்கும் தளிர்கள் இணைந்து நடத்தும் திருவாசகம் முற்று வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதன் இறைப்போம் அதில் மீனாட்சி அம்மா உங்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்மா. இறைவன் கேட்ட தமிழ் வாசகம் அதுவே மாணிக்க வாசகரின் திருவாசகம். திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு முருகார் என்பது நம் அனைவரும் அறிந்ததே. அப்படிப்பட்ட மாபெரும் பொக்கிஷத்தை நமக்கு அருளியவர் மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகருடைய கண்டிப்பா நம்ம அந்த வாழ்க்கை வரலாற்றையும் அவங்க எழுதின அந்த பாடல்களையும் நன்கு உணர்ந்து படித்தோம் அப்படின்னா இன்னும் மறுமையும் சிறக்கும் என்பது உறுதி. அப்படிப்பட்ட திருவாசகத்துல இருக்கிற சிவபுராணத்தோட சில சிறப்புகளை உங்க அனைவர் கூடயும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். மந்திரத்துலதான் இந்த சிவபுராணம் தொடங்கி இருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிவபுராணத்துல முதல் 6 வடியான பரிகள். ஆமா, நேரம் அதிகமாயிடுச்சு. நீங்க சுருக்கமாக உங்க கருத்துக்களை சொல்லலாம். ஆமா, நேரம் அதிகமாயிடுச்சு. சுருக்கமாக நீங்கள் ஒரு 5 மணித்துளி இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க கோவலி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க ஆகமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. இந்த முதல் 5 அடியிலையும் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வாழ்கன்னு முடிஞ்சிருக்கும். அடுத்த 5 வரிகள் பார்த்தோம் அப்படின்னா வேகம் கெடுத்தாண்ட. ஆமா, நமசிவாயம். ஆமா, ஜோதி அவங்க சுருக்கமா சொல்லுங்கம்மா, அவங்க சுருக்கமா முடிச்சுக்க சொல்லுங்கம்மா. உங்கள்கள் வெல்க கரம் குவிவார் ஊங்குவிக்கும் கோள்கள் வெல்க. அம்மா நமசிவாயம்மா, அம்மா நமசிவாயம் கேக்குதா? அம்மா உங்களுக்கு கேக்குதா? கடல் வெல்க. இந்த 5 அடியிலையும் வெல்கன்னு முடியும். அடுத்து போற்றின்னு முடிச்சிருப்பாங்க. ஈசனடி போற்றி. சிறப்பு. இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா காரணமாக இருந்த சிவத்திரு திருமலர் ஆய்வு இருக்கையினுடைய நிறுவனர் மகாலட்சுமி அம்மா அவர்கள் இப்பொழுது காணொலி மூலியமாக சில நிமிடம் அதை உரையாட நம்ம எல்லாம் கண்டுவிட்டு நிகழ்ச்சி முடியும் நேரத்தில் நம்ம எல்லாரும் செல்வோம். இவர்கள்தான் 4 நாடுகளை நம்ம இணைப்போடு இணைத்தவர்கள். மகாலட்சுமி அம்மா, சிவத்திரு
திருமூலர் ஆய்வு வருகை தந்துள்ள அனைவருக்கும் திருமூலர் ஆய்விற்கை சார்பாக இனிய வணக்கம். திருவாசகத்தை முற்றும் எழுதுவித்தல் என்ற நிகழ்வில் நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து இருக்கிறோம். இந்நிகழ்வில் தொடர்ச்சியாக உலக மக்கள் அனைவருடனும் ஒருங்கிணைய இருக்கிறோம். ஏனென்றால் தேன் போன்று தித்திக்கும் திருவாசகம் உலக மக்களை ஒரு குடைக்கு இணைய வைக்கும் ஆற்றல் உடையது. திருவாசகத்தென்றல் சிவக்குமார் அவர்கள் மாணிக்க வாசகரால் மானசீகமாக ஆட்கொள்ளப்பட்டவர். இவர் திருவண்ணாமலை அடியார்கள் குழுவின் வழி முற்றும் எழுதுவித்தல் என்றதொரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பது பெரிதும் பாராட்டுக்கு உரியது. இந்நிகழ்வை மே 14ஆம் நாளான இன்று உலக அரங்கிற்கு பிரகடனப்படுத்தி இருப்பதும் நாளை முதல், அதாவது மே 15 முதல் ஜூன் 15 வரை திருவாசகத்தை முழுமையாக எழுதி முடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்க சிறந்ததொரு மாநாட்டை ஜூலை 13 நடத்த இருப்பதும் அனைவரும் பாராட்டி மகிழ வேண்டிய ஒன்று. இந்நிகழ்வை மே 14ஆம் நாளான இன்று உலக அரங்கிற்கு பிரகடனப்படுத்தி இருப்பதும் நாளை முதல், அதாவது மே 15 முதல் ஜூலை 15 வரை திருவாசகத்தை முழுமையாக எழுதி முடித்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்க சிறந்ததொரு மாநாட்டை ஜூலை 13 நடத்த இருப்பதும் அனைவரும் பாராட்டி மகிழ வேண்டிய ஒன்று. எங்களது அழைப்பை ஏற்று இன்று இந்நிகழ்வில் எங்களுடன் இணைந்து இருக்கும் லண்டன் பேராசிரியர் சிவா பிள்ளை, அமெரிக்க சுவாமிஜி விவேகானந்த சரஸ்வதி, ஜெர்மன் டினோஜன் கலாரஞ்சன், மலேசிய ஞானகுரு சத்யானந்தன், கனடா திருமிகு ரவி ஆகியோருக்கு அன்பு வணக்கங்களுடன் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். திருவாசகத்தை முழுமையாக எழுத முன்வந்துள்ள நீங்கள் அனைவரும் திருவாசகத்தின் சிறப்புகள் சிலவற்றை உங்கள் சிந்தனையில் ஏற்று உணர்வோடு ஈடுபாட்டோடு எழுதுங்கள். எழுதியதன் மகத்துவத்தை ஏற்பட்டு இவர்கள் எல்லாம் அந்தந்த நாட்டிலே எவ்வளோ எழுதுகிறார்கள் என்பதை பின்னாடி அறிவித்து அந்த லிஸ்ட்டை நமக்கு அனுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இது ஆரம்பம் என்பதால் நம்மளை போல உடனடியாக எல்லோரும் அங்கே தொடர்பு கொள்ள முடியாது. அதனால் அந்தந்த நாட்டிலே எவ்வளோ எழுதுகிறார்கள் என்பதை பின்னாடி சொல்கிறோம் என்று தகவலை சொல்லியிருக்கிறார்கள். அந்தமானில் மட்டும் 40 பேர் எழுதுவதற்காக நம்மோடு பயணித்திருக்கிறார்கள். இன்னும் 10 பேர் சேர்த்து 50 பேராக எழுதுகிறோம். அது ஐயாவினுடைய உத்தரவுக்கு இணங்க, வாதூர் ஐயாவுடைய உத்தரவுக்கு இணங்க அந்த 50 பேரும் முற்றும் எழுதிய பிறகு இன்று காலை அவர் என்னோடு தொடர்பு கொண்டார். ஐயா, அந்தமானில் மொத்தமாக எழுதிய பிறகு நீங்களே இங்கே வந்து அவர்களுக்கு சான்றிதழ் தர வேண்டும், அது ஐயா மூலியமாக நாங்கள் ஒரு விண்ணப்பமாக நாங்கள் வைக்கிறோம் என்று அந்தமானிலிருந்து சொன்னார்கள். வெகு சீக்கிரத்தில் அவர்கள் எழுதி முடித்த பின் நம் சான்றிதழ் வழங்கப்படும் நேரத்தில் அந்தமான் சென்று நம்ம அவர்களுக்கு அங்கேயே அந்த சான்றிதழ்களை தருவோம் என்று சொல்லி கலந்து கொண்ட அனைத்து அமைப்பினருக்கும், அனைத்து வெளிநாட்டு நண்பர்களுக்கும், சிவனடியார்களுக்கும் நம் அனைவரும் கைக்கரம் தூப்பி அவர்களுக்கு நன்றியையும் பாராட்டியும் தெரிவித்துக் கொள்வோம்.